சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு பூஜைக்காக சிந்தாமணி கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் பலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை தான் ரெடி பண்ண சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் வெளியில போயிட்டு வந்த அண்ணாமலை இருந்துட்டு என்ன இது ஏதோ பூஜை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும்ல, அதனால தாங்க வீட்டுக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட சொல்லி ஒரு பூசாரி அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு பூசாரி அம்மாவை உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது மருமக இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை பிடிச்ச தரித்திரம் விட்டு போகவே போகாது. இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் நீ நினைக்கிற சந்தோஷம் இந்த வீட்டுக்கு நிரந்தரமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மீனா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதையும் மீறி இவன் இந்த வீட்டில் இருந்தானா உன் மாங்கல்யத்துக்கு கூட ஆபத்து வரலாம், அதாவது உன் புருஷன் உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம விஜயா இருந்துட்டு நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமே இருக்கவே இருக்காதுன்னு. நான் சொன்னதை நீங்களாம் எங்கே கேட்டீங்க? இப்போ பாருங்க அந்த தெய்வமே நேரில் சொல்லிடுச்சு. இனிமேலாச்சும் நான் சொல்கிறத கேளுங்க. ரெண்டு மருமகளும் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. இனிமேலாச்சும் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரணும். நான் நினச்ச மாதிரி மனோஜ்க்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.